போட்டித் தேர்வு தயாராகி கொண்டிருக்க அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். டிஎன்பிஎஸ்சி தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் நடத்தக்கூடிய தமிழ் தகுதி மற்றும் மதிப்பீட்டு தேர்வுடைய முந்தைய ஆண்டு வினாத்தாள். அதில் என்ன டாபிக்னு பார்த்தீங்கன்னா 17 கீழ்கணக்கு அறநூல்களை பற்றி பார்த்துட்ருக்கோம். ஸோ அதனுடைய தொடர்ச்சி இந்த வகுப்பில் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின், நான்மணி மாலை என்ற சொற்றொடர் குறிப்பது எது? ஓகே, ஸோ ஏற்கனவே பார்த்துருக்கோம் நான்மணி கடிகை. ஓகேங்களா, விளம்பி நாகனார் பாடியிருக்காரு. 104 பாடல்கள் இருக்குது. அதில் 2 பாடல் வந்துட்டு 7ஆம் பாடலும் 100ஆம் பாடலும் ஜிஎஃப் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த டேட்டாலாம் பார்த்துருக்கோம். ஸோ அதில் 4 மணிகளால் ஆன அறக்கருத்துக்கள் அப்படின்னு சொல்லியிருப்போம். 4 மணிகளால் ஆன அணிகலன், அந்த மாதிரி 4 அறக்கருத்துக்கள். அந்த 4 மணிகள் என்னன்னு நம்ம பார்த்துருந்தோம். முத்து, பவளம், மரகதம், மாணிக்கம். ஓகேங்களா, முத்து, பவளம், மரகதம், மாணிக்கம். ஸோ முத்து, பவளம், மரகதம், மாணிக்கம், இந்த 4 மணிகளால் ஆன அணிகலன் தான் நான்மணி கடிகை, நான்மணி மாலை அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா. நெக்ஸ்ட்டு, பல கற்றும் கல்லாதவராக கருதப்படுபவர் யார்? ஸோ எவ்வளோ கல்வி கற்றிருந்தாலும் உயர்ந்தாரோடு பெரியவங்களோடு பொருந்தி வாழக்கூடிய கல்வி கற்காத வந்துட்டு எவ்வளோ கற்றிருந்தாலும் அவன் முட்டாள் தான். ஓகேங்களா. ஸோ திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு, உயர்ந்தாரோடு பொருந்தி வாழும் கல்வியை கல்லாதவர் பல கற்றும் கல்லாதவரே அப்படின்னு சொல்லியிருக்காரு. ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட்டு, போர்க்களம் பாடுதல் என்ற துறையை சார்ந்த புறநூல் எது? ஓகேவா. ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ட் சார். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் 17 கீழ்கணக்கு மொத்தம் 18. அதில் நீதி நூல்கள் 11, அகம் சார்ந்த நூல்கள் 6, புறம் சார்ந்த நூல் 1. ஓகேங்களா. அந்த புறம் சார்ந்த நூல் தான் வந்துட்டு பார்த்திங்கன்னா களவழி 40. 17 கீழ்கணக்கில் ஒரே ஒரு புற நூல். அந்த நூல் என்னென்னு பார்த்தீங்கன்னா களவழி 40. ஓகேங்களா. ஸோ களம் அப்படின்னா நமக்கு 2 வகையான களம் இருக்குது. ஒன்று போர்க்களம், இன்னொன்று ஏற்களம். போர்க்களம்னா போரை பற்றி சொல்லக்கூடிய களம். ஏற்களம்னா விவசாயிகள் வந்துட்டு ஏர் அடிக்கிறதுக்காக பயன்படுத்துவாங்க பார்த்தீங்களா, அந்த களம். ஸோ இந்த இடத்துல நம்ம பார்க்க போகிறது போர்க்களத்தை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ களவழி 40 போர்க்களத்தை பற்றி சொல்லக்கூடிய ஒரு நூல்னா களவழி 40. ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த களவழி 40 பற்றி பார்த்துடலாம். மொத்த பாடல் 40. போர்க்களத்தை பற்றி சொல்லக்கூடிய 40 பாடலின் தொகுப்பு. போர்க்களம்னா 2 மன்னருக்கு நடுவில் நடந்த போராக இருக்கும். ஸோ எந்தெந்த மன்னர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோழன் வெர்சஸ் சேரன். ஸோ சோழனுக்கும் சேரனுக்கும் நடந்த போரை பற்றி சொல்லக்கூடியது தான் களவழி 40. ஓகேங்களா. ஸோ எந்த சோழ மன்னன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோழன் செங்கானன். சேரன் கணைக்கால் இரும்பொறை. ஸோ சோழன் வந்துட்டு செங்கானன், சேரன் கணைக்கால் இரும்பொறை 2 பேர்த்துக்கு நடந்த போரை பற்றி சொல்லக்கூடியது தான் களவழி 40. மொத்தம் 40 பாடல். ஸோ இந்த சோழன் செங்கானன், ஓகேங்களா, சேரன் கணைக்கால் இரும்பொறை 2 பேர்த்துக்கு எந்த இடத்துல போர் நடந்ததுன்னா கழுமலம் அப்படின்ற பிளேஸில் நடந்த போர். அதனால் இதுக்கு என்ன நிக்நேம்னா கழுமலம் போர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பாடலை எழுதுனது யாருன்னா பொய்கையார். ஓகே. ஸோ களவழி 40 ஆசிரியர் பொய்கையார். மொத்தம் 40 பாடல். இதில் ஜெயிச்சது யாருன்னா சோழன் செங்கானன் ஜெயிச்சிட்டான். ஸோ சேரன் கணைக்கால் இரும்பொறை வந்துட்டு பார்த்திங்கன்னா சிறையில் அடைச்சிருக்காங்க. எங்கே அடைச்சிருக்காங்கன்னா குடவாயூர் கோட்டம் அப்படின்ற ஒரு பிளேஸில் அடைச்சிருக்காங்க. அந்த டைமில் தான் அவர் வந்துட்டு தாகத்துக்கு தண்ணீர் கேட்டு தண்ணி தராததால் அவர்கிட்ட விளையாட்டு காமிச்சதால் அந்த தண்ணி குடிக்காமலே இறந்து போனார் இந்த சேர மன்னன். ஓகேங்களா. ஸோ போர் பற்றி எழுந்த பெரிய நூல் எது, சிறிய நூல் எது அப்படின்னு ஒரு கொஷின் கேட்பாங்க. போர் பற்றி எழுந்த பெரிய நூல் கலிங்கத்து பரணி. மொத்தம் 599 தாழிசைகள், 599 தாழிசைகள். போர் பற்றி எழுந்த பெரிய நூல் அப்படின்னா கலிங்கத்து பரணி. போர் பற்றி எழுந்த சிறிய நூல்னா களவழி 40. மொத்தம் 40 பாடல். ஓகேங்களா. இது சின்னது, இது பெருசு. கலிங்கத்து பரணி பெருசு, களவழி 40 சின்னது. பட் எது காலத்தால் முந்தையது அப்படின்னு கேட்டிங்கன்னா களவழி 40 தான் ஃபஸ்ட்டு. கலிங்கத்து பரணிக்கு முன்னோடியே களவழி 40. ஓகேங்களா, நல்லா புரிஞ்சுக்கோங்க. போர் பற்றி எழுந்த பெரிய நூல்னா கலிங்கத்து பரணி. மொத்தம் 599 தாழிசைகள். போர் பற்றி எழுந்த சிறிய நூல்னா களவழி 40. பட் காலத்தில் எது ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா களவழி 40 தான் ஃபஸ்ட்டு வந்திருக்கு. ஸோ மொத்தம் இம்பார்ட்டன்ட் 40 பாடல்களை கொண்டுள்ள பாடல்.
போர்க்களத்தை பற்றி சொல்லக்கூடியது. ஓகேங்களா? ஸோ 18 கீழ்கணக்கில் ஒரே ஒரு புறநூல்னா அது நமக்கு களவழி 40 தான். ஓகே, நெக்ஸ்ட்டு 18 கீழ்கணக்கு நூல்களுள் அற இலக்கியம் எவ்வகை ஓசையில் அமைந்தது? ஸோ ஓசை நமக்கு 4 வகைப்படும் சார். ஸோ ஒன்று என்னென்னா அகவல் ஓசை. ஓகேங்களா? ஸோ அகவல் ஓசை, தூங்கல் ஓசை, செப்பல் ஓசை, துள்ளல் ஓசை. ஓகே, ஸோ ஒவ்வொரு பா வகையால் சேர்ந்தது. அகவர் பா, ஆசிரியப்பா, ஆசிரியப்பாவுடைய ஓசை அகவல் ஓசை. வெண்பாவுக்கு செப்பல் ஓசை. வஞ்சிப்பா தூங்கல் ஓசை, களிப்பா துள்ளல் ஓசை. 4 வகையான பாக்கள், 4 வகையான ஓசைகள். ஓகேங்களா? ஸோ நமக்கு வந்துட்டு 18 கீழ்கணக்கில் அறநூல்கள் 11, அகம் சார்ந்தது 6, புறம் சார்ந்த 1, களவழி 40 போன கொஸ்டினில் பார்த்துருந்தோம். இந்த அறநூல்கள் அற இலக்கியங்கள் மொத்தம் 11 இருக்குது பார்த்தீங்களா? அந்த 11ம் என்ன ஓசை உடையது அப்படின்னு கேட்டிருப்பாங்க. ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த 11ல் ஒன்று வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திருக்குறள். ஸோ திருக்குறள் என்ன பா வகையால் ஆனது அப்படின்றது உங்கள் எல்லாத்துக்கும் தெரியும். ஓகேங்களா? ஸோ திருக்குறள் வெண்பாவால் ஆனது. ஸோ அப்போ அந்த அற இலக்கியத்தில் முக்கியமான நூல் திருக்குறள். திருக்குறள் வெண்பாவால் ஆனதுன்னா அப்போ அந்த அற இலக்கியம் ஃபுல்லாக என்ன ஓசை அப்படின்னு பார்த்தீங்கன்னா செப்பல் ஓசை. ரொம்ப இம்பார்ட்டன்ட். அற இலக்கியங்கள் என்ன ஓசையால் ஆனதுன்னா செப்பல் ஓசையால் ஆனது. இது முந்தைய ஆண்டு வினாத்தாள். ஓகேவா? நெக்ஸ்ட்டு அருள் என்னும் அன்பின் குழவி பொருள் என்னும் செல்வச் செவிலியால் உண்டு. ஸோ அந்த குறள் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒருத்தவன் பொருள் ஈட்டணும் அப்படின்னா அருளும் தேவை, அன்பும் தேவை. ஓகேங்களா? ஸோ அந்த அருள் அன்பு இல்லாமல் ஒருத்தவன் பொருள் ஈட்டினா அந்த பொருள் வந்துட்டு நமக்கு நிலைக்காது அப்படின்றத ஓமையால் சொல்லியிருக்காரு. ஓகேங்களா? எடுத்துக்காட்டோடு சொல்லியிருக்காரு. ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ட். அருள் என்னும் அன்பின் குழவி. ஓகேங்களா? அன்பு, இந்த இடத்துல அன்பு தான் வந்துட்டு குழந்தை. அருள் என்னும் அன்பின் குழவி பொருள் என்னும் செல்வச் செவிலியால் உண்டு. ஓகேங்களா? அன்பு அப்படின்ற ஒரு தாய். ஓகேங்களா? அன்பின் குழவி அவங்களுடைய குழவி, அருள் என்னும் குழந்தை, பொருள் என்னும் வளர்ப்பு தாய். ஓகேங்களா? ஸோ செல்வச் செவிலினா வளர்ப்பு தாயால் வளர்க்கப்படும். அன்புன்ற தாய் பெற்ற அருள் அப்படின்ற குழந்தை யாரால் வளர்க்கப்படும்னா அந்த அன்பு அந்த தாயால் வளர்க்கப்படாது, பொருளால் தான் வளர்க்கப்படும். அந்த பொருள் யாருன்னா வளர்ப்பு தாய். ஓகேங்களா? ஸோ திருவள்ளுவர் பொருள் அப்படின்ற அதிகாரத்தில் இதை பாடியிருக்காரு. அன்பின் அருள் என்னும் அன்பின் குழந்தை, அருள் அப்படின்ற அன்போடைய குழந்தை. ஓகேங்களா? பொருள் என்னும் செல்வச் செவிலியால் உண்டு. செல்வச் செவிலினா வளர்ப்பு தாய், அவங்க தான் வளர்ப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஆறுகளி உலகத்து மக்கட்கெல்லாம். ஸோ இதை நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். முதுமொழி காஞ்சி. ஸோ காஞ்சி அப்படின்ற நிலையாமை பற்றியது. மொத்தம் 100 பாடல், சிறந்த 10, அறவுர கோவை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதனுடைய முதல் லைன் வந்துட்டு சேம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஆறுகளி உலகத்து மக்கட்கெல்லாம். ஸோ 100 பாடல்லையும் சேம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா முதல் லைன், முதல் வரி இந்த வரி தான். ஓகேங்களா? ஸோ இதனுடைய ஆசிரியர் பாடல் முதுமொழி காஞ்சி. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு பொருத்தமான விடையை கண்டறிக தமிழுக்கு கதி என்று போற்றப்படும் நூல்கள். சார் இது வந்து ஹிண்ட்டு. ஓகே, கதி அதிலே இருக்குது. கா தி தமிழுக்கு கதி. கா ஃபார் கம்பராமாயணம், தி ஃபார் திருக்குறள். ஸோ தமிழுக்கு கதி என போற்றப்படும் நூல் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கம்பராமாயணம், திருக்குறளும். ஸோ தமிழுக்கு இது 2 தவிர வேறு எதுவுமே கிடையாது. தமிழுக்கு இது 2 தான் கதி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதை சொன்னது யாருன்னா திருமணம் செல்வகேசவ முதலியார். ஓகே, ரொம்ப இம்பார்ட்டன்ட். செல்வகேசவ முதலியாரால் சொல்லப்பட்ட ஒரு சென்டென்ஸ் தான் தமிழுக்கு கதி. ஸோ கம்பராமாயணமும் திருக்குறளும். இந்த இடத்துல பாருங்கள், ராமாயணம் ப்ளஸ் திருக்குறள். ஓகேங்களா? ஸோ இது 2 தான் தமிழுக்கு கதி அப்படின்னு சொல்லுவாங்க. சொன்னது யாருன்னா திருமண கேசவ முதலியார். ஓகேங்களா? திருமணம் செல்வ கேசவ முதலியார் அப்படின்ற ஒரு பர்சனால் சொல்லப்பட்டது. நெக்ஸ்ட்டு தாளாற்றி தந்த பொருள் எல்லாம் தக்கார்க்கு வேளாண்மை செய்தல் பொருட்டு. இந்த இடத்துல வேளாண்மை அப்படின்னா என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ வேளாண்மை அப்படின்னா என்ன அர்த்தம்னா முயற்சி செய்து. ஸோ ஒருத்தன் வந்துட்டு தான் முயற்சியால் ஈட்டிய பொருள் வந்துட்டு
எல்லாத்துக்கும் உதவும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வேளாண்மை என்றால் முயற்சி செய்தல், முயற்சியால், தன்னுடைய முயற்சியால் ஈட்டிய பொருள். ஒப்புரவு, ஓகேங்களா. ஸோ ஒப்புரவு அப்படின்றது பார்த்திங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒப்புரவு என்பதன் பொருள் ஊருக்கு உதவுதல். ஸோ எல்லாத்துக்குமே உதவுறது தான் ஒப்புரவு அப்படின்னு சொல்லுவாங்க. ஒப்பு உறவு, எல்லாத்துக்குமே உதவக்கூடிய ஒரு செயல் தான் ஒப்புரவு. எத்தகைய கேடு வரினும் தன்னை விற்றாவது செய்ய வேண்டிய கடன். ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒப்புரவு மூலயமா உங்களுக்கு ஒரு நன்மை கிடைக்குதுன்னா உங்களை விற்றாவது அந்த நன்மையை அடைஞ்சிக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க, ஓகேங்களா. எத்தகைய கேடு வரினும் தன்னை விற்றாவது செய்ய வேண்டிய கடன் ஒப்புரவு. ஸோ ஒப்புரவு அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஊருக்கு உதவுதல். ஸோ எத்தகைய கேடு வந்தாலும் அந்த ஒப்புரவுன்றதை நீங்கள் விற்றாவது வாங்கிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட்டு, அற உரை கோவை என அழைக்கப்படும் நூல். ஸோ இது நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். முதுமொழி காஞ்சி. முதுமொழி காஞ்சி பற்றி நிறையா கொஷின் கேட்டிருக்காங்க, நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ அதில் முதுமொழி காஞ்சியோட நிக்நேம் சிறந்த 10 10 அறக்கருத்துக்களை சொல்கிறதால அற உரை கோவை, அறத்தை சொல்லக்கூடிய தொகுப்பு. அறத்தை உரைக்கக்கூடிய தொகுப்பு அப்படின்னு இதுக்கு நிக்நேம். ஸோ முதுமொழி காஞ்சி, ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு, ஆற்றுணா வேண்டுவது இல். ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது என்ன நூல் அப்படின்னு ஃபஸ்ட்டு பார்க்கணும். இந்த நூல் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பழமொழி 400. பழமொழி 400 சார், ஓகேங்களா. ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ட் நூல். ஒவ்வொரு பாடல்லையும் ஒவ்வொரு பழமொழி இடம்பெறும். ஒவ்வொரு பாடலோட இறுதியில் ஒரு பழமொழி இடம்பெறும் சார். அந்த பழமொழி மூலயமா நமக்கு சொல்ல வேண்டிய கருத்துக்களை சொல்லியிருப்பாங்க. ஸோ மொத்தம் எத்தனை பாடல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 400 பாடல், 400 சாங். ஆசிரியர் வந்துட்டு யாருன்னு பார்த்தீங்கன்னா முன்றுரை அரையனார். ஸோ முன்றுரை அரையனார். மொத்தம் எத்தனை பாடல்னா 400 பாடல். ஒவ்வொரு பாடலோட இறுதியில் ஒரு பழமொழி இடம்பெற்றிருக்கும். ஸோ இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா திருக்குறள் நாலடியாருக்கு 14 கீழ்கணக்கில் திருக்குறள் நாலடியாருக்கு அடுத்ததாக வைத்து போற்றப்படும் நூல். நம்ம பள்ளி பாட புத்தகத்திலேயே இப்படி ஒரு லைன் இருக்குது. 14 கீழ்கணக்கில் திருக்குறள் நாலடியாருக்கு அடுத்ததாக வைத்து போற்றப்படும் நூல் பழமொழி 400. ஏன் அப்படி அடுத்ததாக வைத்து போடுறாங்கன்னா, திருக்குறள் மாதிரியே இருக்கக்கூடிய ஒரு நூல் தான் நாலடியார், ஓகேங்களா. அங்கே இருக்கக்கூடிய பகுப்புகள் அத்தனையும் இதில் இருக்கும். அதே மாதிரி பழமொழி 400லையும் திருக்குறளில் இருக்க மாதிரி, திருக்குறள் நாலடியாரில் இருக்க மாதிரி பகுப்புகள் சில இருக்குது, ஓகேங்களா. மொத்தம் 400 பாடல். இதனுடைய அதிகாரம் வந்துட்டு 34. அந்த கான்செப்டில் தான் வந்து பார்த்திங்கன்னா திருக்குறள் நாலடியாருக்கு அடுத்ததாக வைத்து போற்றப்படும் 14 கீழ்கணக்கு நூல் இல்லை அறநூல் அப்படின்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பழமொழி 400, ஓகேங்களா. ஸோ ஒவ்வொரு பாடல்லையும் ஒவ்வொரு பழமொழி இடம்பெற்றிருக்கும். ஆற்றுணா வேண்டுவது இல். ஸோ இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, கற்றவனுக்கு கட்டுச்சோறு வேண்டா. ஸோ கல்வி கற்றவன் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எந்த ஊருக்கு போனாலும் அவனுடைய கல்வி மூலிமா அவனுக்கு சாப்பாடு கிடைக்கும். அவன் ஊருக்கு போகும்போது வழிநடை பயணமாக ஸோ கட்டுச்சோறு கட்டிட்டு போவாங்க. அந்த மாதிரி அவன் கட்டுச்சோறு கட்டிட்டு போக வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கல்வி கற்றவங்களை ப்ரொமோட் பண்ணக்கூடிய ஒரு வரி, ஓகேங்களா. ஒரு பழமொழி. ஆற்றுணா வேண்டுவது இல். ஆறு என்றால் வழி. ஸோ ஆறு அப்படின்றது நிறையா இருக்குது. ஆறுனா எண், நீர்நிலை, அதுக்கப்புறம் வழி, ஓகேங்களா. ஆற்றுப்படை இலக்கியம், வழிபடுத்துதல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆறு என்றால் வழி, ஓகேவா. ஸோ வழிநடை சோறு அவனுக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லக்கூடிய நூல் பழமொழி 400. பழியில்லா மன்னன் யார், எது போற்றும்படி வாழ்வான். ஓகே. ஸோ ஒரு நாட்டில் ஒரு மன்னன் நல்லா ஆட்சி செய்கிறான், பழி இல்லாமல் இருக்கான் அப்படின்னா அவன் எதுவும் போற்றும்படி வாழ்வான்னா நூல்கள் போற்றும்படி வாழ்வான், ஓகேங்களா. ஸோ அந்த நூல்கள், அங்கே இருக்கக்கூடிய ஏற்றக்கூடிய நூல்களில் அந்த மன்னன் பழியில்லா மன்னனாக வாழ்வான், ஓகேங்களா. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட்டு, முன்றுரை அரையனார் என்ற பெயரில் அரையனார் என்ற சொல்லின் பொருள். நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். முன்றுரை அரையனார் பழமொழி 400 ஆசிரியர். ஸோ இதில் அரையன், முன்றுரை என்பது அவருடைய ஊர் பெயராக இருக்கலாம். அரையன் என்பது அரசனை குறிக்கும். முன்றுரையை ஆண்ட அரசன் அப்படின்னு இது வந்து நம்ம ஸ்கூல் புக்கில் கொடுத்துருப்பாங்க. எக்ஸாக்டாக இவருடைய நேம் என்னன்னு நமக்கு தெரியாது. முன்றுரையை ஆண்ட அரசன் அப்படின்னு கருதுகிறாங்க, ஓகேங்களா. முன்றுரை என்பது ஊர் பெயர், அரையன் என்பது
அரசன் அப்படின்றத குறிக்கும். இந்த இடத்துல கேள்வி கேட்டது நமக்கு அரையன் அப்படின்னா என்னன்னு சொல்லியிருக்காங்க. அரையன் என்றால் அரசனை குறிக்கும். ஓகேங்களா. சிறுபஞ்சமூலம் என்ற நூலை இயற்றிய ஆசிரியர். சிறுபஞ்சமூலம் பற்றி நம்ம ஏகப்பட்டது பார்த்தேன் சார். ஸோ காரியாசான். ஸோ அந்த காரியாசான் தான் இயற்றிருக்காரு. மொத்தம் 5 வேர்கள். இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா மொத்த பாடல்கள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 97 சாங்ஸ் இருக்குது அப்படின்னு எல்லாத்தையும் பார்த்தாச்சு. ஸோ சிறுபஞ்சமூலம் அப்படின்றத இயற்றந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா காரியாசான். அவர் எந்த சமயத்தை சார்ந்தவர்னா சமண சமயத்தை சார்ந்தவர். ஓகேங்களா. இந்த காரியாசானும் ஏலாதி மற்றும் திணைமாலை 150 இயற்றிய கனி மேதாவியாரும் 2 பேருமே சமண சமயத்தை சார்ந்தவர்கள். 2 பேரும் ஒரு சால மாணாக்கார். சாலா அப்படின்னா பாடசாலைன்னு அர்த்தம். ஒரே ஸ்கூலில் படித்த மாணாக்கார், ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. சிறுபஞ்சமூலத்தை எழுதின காரியாசான், ஏலாதி மற்றும் திணைமாலை 150 எழுதின கனி மேதாவியார் 2 பேரும் சமண சமயத்தை சார்ந்தவர்கள். ஸோ இந்த 2 பேரும் பார்த்தீங்கன்னா ஒரு சால மாணாக்கார், ஒரே ஸ்கூலில் படித்தவங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா. ரொம்ப இம்பார்ட்டன்ட். வெறுத்த வேள்வி விளங்கும் புகழ் கபிலன். சார் இது நம்ம வந்துட்டு ஃபர்ஸ்ட்லேயே பார்த்துருக்கோம். கபிலரை பற்றி சொல்லக்கூடிய வரிகள். ஓகேங்களா. ஸோ நம்மளுடைய முதல் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் வகுப்பிலே பார்த்துருக்கோம். கபிலர் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பர்சன். 18 மேல் கணக்கில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவர் இல்லாத கேள்விகளே இருக்காது. 18 மேல் கணக்கில் சங்க இலக்கியத்தில் அதிகமான பாடல்களை பாடியவர் யாருன்னா கபிலர் தான். ஓகேங்களா. ஸோ அதில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா குறிஞ்சியை பாடுவதில் வல்லவர். 500 குறிஞ்சி திணை பாடியிருக்காரு. அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கலித்தொகையில் குறிஞ்சி களியை பாடியிருக்காரு. 10 பாட்டில் அது வந்துட்டு பார்த்தீங்கன்னா குறிஞ்சி பாட்டு அப்படின்ற ஒரு பாடலை ஏற்றிருக்காரு. ஸோ அதுக்கப்புறம் 10 7ஆம் பத்தை பாடியிருக்காரு. இதை தாண்டி 18 கீழ்கணக்கில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இனியவை 40 அப்படின்ற ஒரு சாங்கையும் பாடியிருக்காரு. ஓகேங்களா. ஸோ 18 கீழ்கணக்கில் ஒரு பாடல் பாடியிருக்காரு. ஓகேங்களா. 18 கீழ்கணக்கில் இன்னா 40 அப்படின்ற ஒரு பாடல் பாடியிருக்காரு. பாடல். ஓகேவா. 18 கீழ்கணக்கில் இன்னா 40 அப்படின்ற ஒரு பாடல் பாடியிருக்காரு. மொத்தம் 40 பாடல்கள். ஸோ 18 மேல் கணக்குலையும் இவருடைய கான்ட்ரிபியூஷன் இருக்குது, 18 கீழ்கணக்குலையும் இவருடைய கான்ட்ரிபியூஷன் இருக்குது. ஓகேங்களா. ஸோ இவர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இவரை புகழ்ந்து கூறக்கூடிய வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய சமகால புலவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. ஓகேங்களா. சமகால புலவர்களில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பர்சன் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இவரை பற்றி புகழ்ந்து கூறியிருக்காங்க. 4 விதமான கருத்துக்கள் சொல்லியிருந்தாங்கன்னு நம்ம பார்த்துருந்தோம். ஓகேங்களா. வாய்மொழி கபிலன் அப்படின்னு சொல்லிட்டு நக்கீரர் சொல்லியிருக்காரு. வெறுத்த வேள்வி விளங்கும் புகழ் கபிலன் அப்படின்னு சொல்லிட்டு இளங்கீரனார் சொல்லியிருப்பார். அதுக்கப்புறம் புலனழுக்கற்ற அந்த நாளன் பொய்யா நாவீர் கபிலன் அப்படின்ட்டு மாரோகத்து நப்பசலியார் சொல்லியிருப்பார். நல்லிசை கபிலன் அப்படின்னு சொல்லிட்டு பெருங்குன்று கிழார் சொல்லியிருப்பார். ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ வெறுத்த வேள்வி விளங்கும் புகழ் கபிலன் அப்படின்னு சொன்னது யாருன்னா கபிலர். இதை சொன்னது யாருன்னு பார்த்தீங்கன்னா இளங்கீரனார். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு பொன் திறந்து கொண்டு புகவாக நல்கினாள். புகவா என்பதன் பொருள். ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ட் சார். ஸோ இந்த இடத்துல புகவா அப்படின்னா என்ன அர்த்தம்னா உணவு. ஸோ இதுவும் எந்த நூலில் இடம்பெற்றிருக்குன்னா பழமொழி 400. பழமொழி 400 இடம்பெற்றுள்ள ஒரு நூல். ஓகேங்களா. ஸோ என்ன அர்த்தம்னா ஏற்கனவே நம்ம ஆற்றுனா வேண்டுவது இல் அப்படின்னு நம்ம பார்த்துருப்போம். ஸோ கற்றவனுக்கு கட்டுச்சோறு வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அந்த மாதிரி இதில் ஒரு நூல் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதில் பாடல் வரியில் வரக்கூடிய ஒரு பழமொழினா ஒன்றுரா முன்றிரோ இல், ஒன்றுமில்லாத வீடு எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ பாரியோடைய மகள்கள் 2 பேர் இருக்காங்க சார். அங்கவை சங்கவை அப்படின்னு சொல்லிட்டு 2% இருக்காங்க. ஒரு அந்தனர் வந்துட்டு அவங்கள்ட்ட சாப்பாடு கேட்க வரும்போது வீட்டில் வந்துட்டு அரிசி பருப்பு எதுவுமே இல்லை. அந்த டைமில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அந்தனரை வெறுங்கையோடு அனுப்பக்கூடாதுன்னு சொல்லிட்டு வீட்டில் இருக்கக்கூடிய பொன், ஸோ அந்த பொண்ணை வச்சு ஓகேங்களா, ஸோ தங்கத்தை வச்சு உணவை சமைச்சு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம்னா வீட்டில் ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லக்கூடாது. ஒன்றிரா முன்றிலோ இல். ஸோ இல்லைன்னா இல்லம்னு அர்த்தம். வீட்டில் ஒன்றுமே இல்லை அப்படின்ற கருத்துக்கு இடமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பழமொழி இருக்குது. ரொம்ப இம்பார்ட்டன்ட். பழமொழி 400 வரக்கூடிய ஒரு பாடல் வரி. திணையளவு போதா சிறுபோல் நீர் நீண்ட. ஸோ நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். திருவள்ளுவர் மாலை திருக்குறளை ப்ரொமோட் பண்ணுறதுக்காக வந்த நூல். மொத்தம் 55 பாடல்கள். எத்தனை புலவர்னு பார்த்தீங்கன்னா 53 புலவர்களால் பாடப்பட்ட 55 பாடல்களை கொண்டுள்ள தொகுப்பு தான் திருவள்ளுவர் மாலை. திருக்குறளை ப்ரொமோட் பண்ணுறதுக்காக வந்தது. அதில் ஒரு பாடல் வந்துட்டு பார்த்தீங்கன்னா
ஸோ சிறுபுல் நீர் நீண்ட பனையளவு காட்டும். ஸோ அந்த மாதிரி ஒரு பாடல் வரி, தினையளவு போதா சிறுபுல் நீர் நீண்ட. ஸோ இது வந்துட்டு அறிவியல் கருத்து, டெலஸ்கோப். ஓகேங்களா, தொலைநோக்கிய சொல்லக்கூடிய ஒரு அறிவியல் கருத்து. தொலைவில் உள்ள ஒரு பனை மரத்தை ஒரு புல்லோடைய நுனியில் இருக்கக்கூடிய ஒரு பனித்துளியை வந்துட்டு தன்னகத்தே ஃபுல்லாக காட்டும். ஸோ அந்த மாதிரி தொலைவில் இருக்கக்கூடிய பொருளை கிட்டக்க பார்க்கறது தான் தொலைநோக்கி அப்படின்னு சொல்லிட்டு, அந்த தொலைநோக்கியை கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடியே வந்துட்டு அறிவியல் செய்திகள் இருந்திருக்குது நம்ம தமிழ் இலக்கியத்தில். ஸோ இதை பாடியது யாருன்னு பார்த்தீங்கன்னா கபிலர். ஓகேவா, ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட்டு, நகல்வல்லர் அல்லாருக்கு மாயிரு நாளும் பகலும் பார் பட்டன்றிருள். ஓகேங்களா, ஸோ இது வரக்கூடிய இயல் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒழிபியல். ஓகே, நகல்வல்லர் அல்லாருக்கு மாயிரு ஞாலம். ஓகேங்களா, ஸோ யாரால் சிரிக்க முடியலையோ அவங்களுக்கு பகலும் பார்த்தீங்கன்னா இருளாக தான் இருக்கும். நகல் சிரிப்பு, சிரிப்பு அப்படின்றது ஒருத்தன் மனுஷனுடைய வாழ்க்கையில் இல்லைன்னா அவனுக்கு பகலும் பார் பட்டன்றிருள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது முதல்ல எந்த இயல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒழிபியல். எந்த அதிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பண்புடைமை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அதிகாரம், 999. ஓகேங்களா, பண்புடைமை அப்படின்னு சொல்லிட்டு பொருட்பாலில் வரக்கூடிய ஒரு அதிகாரம், அதில் வரக்கூடிய ஒரு இயல் ஒழிபியல். ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு, கீழ்காண்பானவர்கள் எவர் திருக்குறளுக்கு உரை எழுதவில்லை. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு திருக்குறளுக்கு மொத்தம் எத்தனை பேர் உரை எழுதியிருக்காங்கன்னா 10 பேர். திருக்குறளுக்கு உரை எழுதியவர்கள் 10 பேர். அதில் சிறந்த உரை யாருதுன்னா பரிமேல் அழகர் அப்படின்னு ஒரு பர்சனுடைய உரை. ஸோ முதல்ல அந்த 10 பேர் யாருன்னு பார்ப்போம். இதுக்கு ஷார்ட்கட்லாம் எதுவும் கிடையாது. அகர வரிசையில் அப்படியே எழுதுனீங்கன்னா வேலை முடிஞ்சுது. ஓகேங்களா, ஸோ திருக்குறளுக்கு உரை எழுதியவர் காளிங்கர், தருமர், தாமத்தர், திருமலையார், பரிதி, பரிபெருமாள், பரிமேலழகர், மல்லர், மணக்குடவர், நச்சர். ஸோ இந்த 10 பேர் தான் திருக்குறளுக்கு உரை எழுதியிருக்காங்க. இதில் சிறந்த உரை அப்படின்னு பார்த்தீங்கன்னா பரிமேல் அழகருடைய உரை. ஓகேங்களா, ஸோ இதில் சிறந்த உரை பரிமேல் அழகருடைய உரை ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதில் இந்த 10ல் வந்துட்டு ஆப்ஷனில் நமக்கு இல்லாத வந்து பார்த்திங்கன்னா அடியாருக்கு நல்லார். இவர் சிலப்பதிகாரத்துக்கு உரை எழுதியிருக்காரு. ஓகேங்களா, சிலப்பதிகாரத்துக்கு உரை எழுதியவர் தான் அடியாருக்கு நல்லார். நச்சர் இருக்காங்க, திருமலையார் இருக்கார், ஸோ அதுக்கப்புறம் தாமத்தர். இவங்க எல்லாருமே திருக்குறளுக்கு உரை எழுதியவர்கள் தான். ஓகே, நெக்ஸ்ட்டு, கீழே காணப்பெறுவனவற்றுள் சரியான கூற்றுகள் எவை. ஓகேவா, நிலையாமையை சொல்லும் காஞ்சி திணையின் துறைகளில் ஒன்று முதுமொழி காஞ்சி. ஸோ இது நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம். நிலையாமை அப்படின்னு சொல்லக்கூடிய நூல் தொல்காப்பியம், காஞ்சினா நிலையாமை. ஓகேங்களா, இப்பெயரில் மதுரை கூடலூர் கிழார் இயற்றிய நூல் அறவுரை கோவை என அழைக்கப்படுகிறது. ஸோ இதை நிக்நேம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அற உரை கோவை, அறத்தை சொல்லக்கூடிய தொகுப்பு. ஸோ 1 கரெக்டு. முதுமொழி காஞ்சி 11 அதிகாரங்களை உடையது. நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் 100 பாடல் 10 பிரிவு. பிரிவுன்னா அதிகாரம் நம்ம சொல்லியிருக்கோம். அப்போ 10 அதிகாரம். இது தவறு, 10 அதிகாரம் வந்திருக்கணும். ஓகேங்களா, ஒவ்வொரு அதிகாரத்துலேயும் 10 செயற்கள் உள்ளன. ஸோ இது கரெக்டு. நெக்ஸ்ட்டு, முதுமொழி காஞ்சியில் மொத்தம் 110 செயற்கள் உள்ளன. ஸோ மொத்த பாடலே நமக்கு 100 தான். ஸோ இது தவறு. அவை நச்சினார்க்கினியார் முதலிய நல்லுரை ஆசிரியர்கள் மேற்கோள் காட்டப்பட்டுள்ளன. அது ரைட்டு. பட் இருக்கிற பாடல் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 100 பாடல்கள் 110ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ நமக்கு சரியானது வந்து பார்த்திங்கன்னா 1, 3. ஸோ 1 and 3 சரி. ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு, பொருத்தமான தொடரை கண்டறிக. அடக்கம் அமரருள் உயிக்கும் கற்க கசடர தீதும் நன்றும் பிறர் தர வாரா
செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம். ஸோ இது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆட் ஒன் அவுட்டு. ஓகேங்களா? ஸோ கொடுத்துருக்க 4ல் 3 வந்துட்டு ஒரு குடும்பத்தை சேர்ந்தது, இன்னொன்று வந்துட்டு வேற ஒரு குடும்பத்தை சேர்ந்தது. அந்த மாதிரி ஒரு கான்செப்டில் வரும். ஸோ இது என்னன்றதை பார்க்கலாம். அடக்கம் அமரருள் உய்க்கும், அடங்காமை ஆரியருள் உய்த்து விடும் அப்படின்னு சொல்லிட்டு திருக்குறள். கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக. ஸோ சேம் திருக்குறள். செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம் அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலை. ஸோ இதுவும் திருக்குறள். அப்போ இது ஒன்று மட்டும்தான் கிடையாது. ஓகேங்களா? ஸோ அப்படின்னா இது என்னன்றதை பார்த்துடலாம். தீதும் நன்றும் பிறர் தர வாரா. இது எந்த நூல்னா புறநானூறு. இதை பாடினது யாருன்னு பார்த்தீங்கன்னா கணியன் பூங்குன்றனார். ஓகே. ஸோ கணியன் பூங்குன்றனார் அப்படின்ற ஒரு பர்சன் பாடியிருக்காரு. தீதும் நன்றும் பிறர் தர வாரா. நன்மையும் தீமையும் மற்றவங்க நமக்கு தரது கிடையாது, நாம்பளாக தேடிக்கிறது தான். ஓகேங்களா? ஸோ இதில் வந்துட்டு ஆன்சர் தவறாக மற்ற எல்லாமே ஒரு குடும்பத்தை சார்ந்தது, இது மட்டும் புறநானூறு அப்படின்ற ஒரு குடும்பத்தை சார்ந்துள்ளது. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு, கீழ்காணும் திருக்குறளை தக்க மேற்கோள் தொடரால் நிரப்புக. ஊழி பெயரினும் தாம் பெயரா, சான்றாண்மைக்கு ஆழி எனப்படுபவர். ஸோ கடைசி வகுப்பில் பார்த்ததே தான் இன்னொரு டைம் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு, தமிழ் மாதின் இனிய உயர்நிலை என போற்றப்படும் நூல் திருக்குறள். ஓகே, ரொம்ப இம்பார்ட்டன்ட். தமிழ் மாதின் இனிய உயர்நிலை அப்படின்னு சொல்லிட்டு திருக்குறளை சொல்லுவாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட், ஞாலத்தின் மான பெரிது. ஸோ இது வந்துட்டு ஒரு திருக்குறள், ரொம்ப இம்பார்ட்டன்ட். உதவி, ஸோ ஹெல்ப் பண்ணுறதுல எதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 திருக்குறள் நமக்கு தெரியும். ஓகேங்களா? காலத்தினால் செய்த நன்றி சிறிதெனினும் ஞாலத்தின் மான பெரிது. ஸோ தகுந்த நேரத்தில், ஸோ நமக்கு ஒரு சின்ன ஹெல்ப்பாக இருந்தாலும் அது அந்த நேரத்தில் நமக்கு கிடைச்சதுன்னா இருக்கிறதுல பெருசு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா? காலத்தினால் செய்த நன்றி சிறிதெனினும் ஞாலத்தின் மான பெரிது. ஓகேவா? ரொம்ப இம்பார்ட்டன்ட். பயனை எதிர்பார்த்து செய்யும் உதவி, இது வராது. எதிர்பாராமல் செய்யப்படும் உதவி, பயனை எதிர்பாராமல் செய்யப்படும் உதவி. ஸோ இது ஒரு குறளில் வரும். ஓகேங்களா? திணைத்துணை நன்றி செய்யணும், பனைத்துணையார் கொள்வர் பயன் தருவார். நீங்கள் திணையளவு ஒரு சின்ன உதவி செஞ்சாலும் அதனுடைய பயனை உணர்ந்தவர் பனையளவு போட்டுருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குறள் இருக்குது. ஸோ இந்த இடத்துல வந்துட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு ஞாலத்தின் மான பெரிதுன்றது காலத்தினால் செய்த உதவி. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு, திருக்குறள் அறத்துப்பாலில் உள்ள இயல்களின் எண்ணிக்கை. ஸோ இது அடிக்கடி கேட்பாங்க சார். ஸோ அறம் என்பது 38 அதிகாரம். ஸோ அதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா 4 இயல்கள் இருக்குது. பாயிரவியல், இல்லறவியல், துறவரவியல், ஊழியல். ஓகேங்களா? ஸோ அந்த இடத்துல ஊழியல் மட்டும் கிடையாது. ஸோ இது அறத்துப்பால். அரசியல், அங்கவியல், ஒழிப்பியல் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பொருள்பால். ஸோ இந்த களவியல், கற்பியல் இது ரெண்டும் பார்த்தீங்கன்னா தான் இன்பம். ஓகேங்களா? ஸோ திருக்குறளில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அரசியல், அங்கவியல், ஒழிப்பியல். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாயிரவியல், இல்லறவியல், துறவரவியல், ஊழியல். இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அறத்துப்பாலில் இருக்கக்கூடிய அதிகாரங்களின் எண்ணிக்கை. அறத்துப்பால் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 38 அதிகாரங்களை கொண்டுள்ளது. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு, உரிய சொல்லால் நிரப்புக. அறனறிந்து மூத்த அறிவுடையார் திறனறிந்து தேர்ந்து கொள்ளல். நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், திருக்குறளில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 7 சீர்கள், அதில் ஒரு சீரை கொடுத்துட்டு நம்ம கேட்பாங்க. ஓகேங்களா? ஒரு சீரை எடுத்துகிட்டு மீதி உள்ளதை கேட்பாங்க. ஸோ இந்த திருக்குறள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அறனறிந்து மூத்த அறிவுடையார் கேண்மை திறனறிந்து தேர்ந்து கொள்ளல். ஓகேங்களா? ஸோ அந்த இடத்துல வந்துட்டு பார்த்தீங்கன்னா கேண்மை அப்படின்னு ஒரு குறள் இருக்குது, ரொம்ப இம்பார்ட்டன்ட். கேண்மைன்னா என்ன அர்த்தம்னா நட்பு. அறனறிந்து மூத்த அறிவுடையார் கேண்மை திறனறிந்து தேர்ந்து கொள்ளல். ஸோ அறிவில் முதிர்ச்சி அடைந்தவருடைய நட்பை நீங்கள் தேர்ந்தெடுத்து எடுத்துக்கொள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு. ஸோ இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா 14 கீழ்கணக்குடைய முந்தைய ஆண்டு வினாத்தாள் தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். இதோடைய தொடர்ச்சி வந்துட்டு அடுத்த வகுப்பு பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.